அதான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் டைட்டில் வந்து உயிர் தமிழுக்கு, அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உயிர் அமீருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நிறைய பேரு. அந்த அளவுக்கு அண்ணன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இது அரசியல் ரீதியா சில பேருக்கு வந்து குத்தம், நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு குத்தம். இதுல வந்து மொத்த அரசியலையும் மொத்தமா வச்சு செஞ்சிருக்காங்க, அதுதான் சொல்லணும். சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமா, காலில் ஊந்து என்னால பதவி வாங்க முடியும்னு. அப்ப காலில் ஊந்து பதவி வாங்கினது யாரு அப்படின்னா மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அது எடப்பாடி ஐயா அவர்கள் தான் சொல்லி தாக்கி பேசியிருக்காங்க. இவ்வளவு ஓப்பனா தாக்கி பேசுறது வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நானு. சீமான்லாம் கூட சும்மா பேசுவாரு, ஆனா இவரு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமீரனை சொல்ல தேவையில்ல, படுத்திவரன் டைலாக்லாம் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு, டைரக்ஷனும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவர் எடுத்த மூவி எல்லாமே சம ஹிட். அவருடைய ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. இப்போ உயிர் தமிழுக்குன்னு ஒரு டைட்டில் ஒரு படம் வந்திருக்கு. அவர் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. அரசியல கரைச்சி குடிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்காரு. வாங்க கதையில என்ன சொல்றான்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்போம். படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டுப்போமா? வாங்க உள்ள போவோம். படத்தை பார்த்துருக்கும் போது உங்களுக்கு எப்படி? அதான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் டைட்டில் வந்து உயிர் தமிழுக்கு, அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உயிர் அமீருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நிறைய பேரு. அந்த அளவுக்கு அண்ணன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஏற்கனவே அண்ணனுக்கு வந்து ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா வட சென்னை அந்த படம்லாம் அப்படியே வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. ஒரு சில சீன்லாம் போலீஸ் அடிக்கிற சீன்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த ஆங்கருக்கு சொல்லுவார்ல, அந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அதனால அவருக்கு வந்து எப்பயுமே மாஸ் சீன்ன்றது வந்து அவரு பயங்கரமா பண்ணுவாரு. தனுஷ் அவரை பீட் பண்ற மாதிரி பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அவரோட ரோல் அவ்வளோ பெருசா இருக்கும். அவர் ஆல்ரெடி யோகி படம் ஹீரோ பண்ணியிருக்காரு. படம் நல்ல படம் தான், அது சரியா ரீச் ஆகல. இதுல வந்து மொத்த அரசியலையும் மொத்தமா வச்சு செஞ்சிருக்காங்க, அதுதான் சொல்லணும். மொத்த அரசியலை பத்தி ஒரு படம்னா எப்படி இருக்கும், ஃபுல் அரசியல் எப்படி நடக்குது, என்னென்ன நடக்கும், எந்த மாதிரிலாம் தில்லாலங்கடி என்னன்னா தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி மொத்த அரசியலுமே கரைச்சி பயங்கரமா பண்ணிருக்காங்க படம். பாட்டு, சாங்ஸ், மியூசிக்ல அப்படின்னா ஏன்னா வந்து இன்னைக்கு அரசியலே வந்து நல்ல கல்வி கிடையாது, நல்ல மருத்துவம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. ஓவராலா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டுலாம் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஏன்னா முன்னாடி அந்த அளவுக்கு கேட்கல, இனிமேட்டு கேட்க தான் தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா தான் இருந்தது. ஓகேண்ணா, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படம் நிறைய ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த கண்டங்களை அவர் கொண்டு போய் சேர்த்துரும். ஜாதி படமா இருக்கும், எல்லாமே இன்க்ளூடிங். அரசியல்னாலே என்னங்க, எல்லாமே A to Z எல்லாத்தையுமே வச்சு செய்யறதுதான். அவரு வர சீன் ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்ப இதுல வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா சாயம் போட்டிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா மீடியமா தான் காட்டிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் தான் அவங்களால காட்ட முடியும். நிஜமான வாழ்க்கையை மொத்தமா கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். ஆமா, அதனால வந்து படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மருத்துவம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மருத்துவம் வந்து அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால அந்த மருத்துவ பத்தி பேசுறோம், அவ்வளோ வேற ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்கு. அவர் அமீர் அவர் சார் சொல்ல தேவையில்ல. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் நிஜ வாழ்க்கையிலயும் நடிப்பாரு. மக்களுக்கோசம் நிறைய குரல் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நீங்க சொல்ல தேவையில்ல. அவர் வீடியோ நீங்க எடுத்து பார்த்தா தெரியுமா உங்களுக்கு தான். ஓகே, இது அரசியல் ரீதியா சில பேருக்கு வந்து குத்தம், நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு குத்தம். அப்போ இந்த படத்துல அரசியல வச்சு கரைச்சி கொடுத்திருக்காங்க சொல்றீங்களா? கண்டிப்பா, அவரு தான் பயப்பட மாட்டாரு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் நடிச்சிருப்பாரு. கரெக்டான ரோல், அவருக்கு உண்டான ரோல் கரெக்டா பண்ணியிருக்காரு. இது மேலும் அடுத்த எல்லா ஹீரோவும் பண்ணும்போது பயப்படாம ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இதுதான், நாங்கள் இதுக்காக தான் நாங்கள் பண்ணோம்னு சொல்லணும். அப்பதான் அந்த தப்பு பண்றவங்களுக்கு தெரியும்ல, யார் என்ன தப்பு பண்றாங்க அப்பதானே தெரியும். இந்த சீன் சொல்லியிருக்காருல. நம்ம சொல்ல தேவையில்ல. ஆமா சொல்லியிருக்காரு. அது உண்மையா நடந்து தானே, இப்ப எல்லாருக்கும் தெரியும்ல. அது டைலாக்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த டைலாக் என்னன்னா, இப்போ காலில் வந்து பதவி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யானா? பணம் இருந்தா இங்க எல்லாமே நடக்குது இல்ல. ஆனா அமீர் அண்ணா தில்லா சொல்லியிருக்காரு இந்த படத்துல. சின்ன ஒரு அவர்தான் நான் முதலே சொல்லிட்டேனுங்க. அவருக்கு இருக்க தில்லாம் சினிஃபீல்டர்ல யாருக்கா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும். அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாருங்க, தைரியமா பேசுறாரு. யாரால முடியும் சொல்லுங்க? அவரு என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாருக்கும் தானே குரல் கொடுக்குறாரு. தன்னோட சமுதாயத்துக்கு மட்டும் குரல் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் அவர் வந்து நிக்கிறாரு. எதுக்காச்சும் அவர் இப்ப இடையில கூட ஒரு ப்ராப்ளம் ஆச்சு தெரியல. யாருக்கோ ப்ரொடியூசர் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? பருத்திவரன் பண்ணாரு. அவரு கூட இடையில அவர்கிட்ட சும்மா நோண்டி பார்த்தாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்போ அமீரான படம் ஓடிட்டு இருக்கு, நிறைய படம் ஹிட் ஆயிட்டு இருக்கு, நிறைய படம் இந்த வரிசையில வந்துருக்கு. இந்த வரிசையில
நல்ல படமா அழகா அமீர் அண்ணா கொடுத்துருக்காரு அவர் சேனல்ல ஹீரோவா. இந்த படம் பார்த்துட்டு வரும்போது உங்களுடைய ஃபீல் எப்படின்னு அந்த தேட்டர் படம் செம்ம சூப்பரா இருக்கு. சில பேர் படத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து மக்களுக்கு கஷ்டப்படுறேன் போராடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜயத்திலே அவர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, மக்களுக்கோசம் நிறைய போராடியும் இருக்கிறாரு. அவரு அரசியல் பார்த்தீங்கன்னா அரசியல் படமா எடுத்து வச்சிருக்காரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து புலி கரைக்குங்க. இதுல நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை யார் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமா, காலில் ஊந்து என்னால பதவியை வாங்க முடியும்னு. அப்ப காலில் ஊந்து பதவி வாங்கினது யாரு அப்படின்னா மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அது எடப்பாடி ஐயா அவர்கள் தான் சொல்லி தாக்கி பேசியிருக்காங்க. இவ்வளவு ஓப்பனா தாக்கி பேசியிருந்தது வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் அமீர் அண்ணாவுக்கு தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அரசியல் படம் வந்துட்டாலுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பு இருக்கும். ஆனா அமீர படம் வந்துட்டாலுமே அதுல என்ன ஸ்டோரி இருக்கு, பாரஞ்சித் படம் எப்படி எடுத்தாருன்னா அதுல ஒரு ஸ்டோரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு படம் எடுத்தா ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஓகேண்ணா, என்ன கவிஞன படமும் வருது, அமீரன படமும் வருது, நிறைய படம் வருது. அப்போ நல்ல படத்துக்கு மக்கள் போவாங்களா இல்ல மாதிரி அரசியல் இருக்க ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போவாங்களா இல்ல அரசியல்? உண்மையாலுமே அரசியல் படம் அனைவரும் பார்க்கணும். இதுல நல்ல கருத்து மூலியமா சொல்லியிருக்காங்க. அனைவரும் போய் பாருங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.